சில பேருக்கு வாயில புண் வரும். அந்த வாயில புண் எதனால வருதுன்னா, பாடி ஹீட் ஆயிடுச்சுன்னா, அவங்களுக்கு வாயில புண் வரலாம். விட்டமின் B12 குறைபாடு, அயர்ன் குறைபாடு இருந்துச்சுன்னா வரலாம். அசிடிட்டி வந்துச்சுன்னா வரலாம். சில பேருக்கு மன அழுத்தம் இருக்கும். மன அழுத்தம் இருக்கிறவங்க, சரியா இரவுல தூங்காதவங்க, காரமான பொருட்கள சாப்பிடுறவங்க, அ அ அது புகைப்பிடிக்கும் பழக்கம் இருக்கிறவங்க, மது அருந்துதல், இந்த பாக்கு போடுறது, இந்த காரமான, புளிப்பான உணவுகள சாப்பிடுறது, நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு உள்ளவங்க, ஹார்மோன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, இல்ல ஏதாவது ஹெவி டோஸ் மருந்து எடுத்திருப்பாங்க. ஹெவி டோஸ் மருந்து எடுத்துக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் வாயில புண் வரலாம். வாய் வெந்த மாரி வாய் புண்ணு வந்துரும்னு வச்சுக்கங்களேன். இத நம்ம எப்படி சரி செய்யலான்னா, வெதுவெதுப்பான தண்ணீரில உப்பு போட்டு, கல் உப்ப போட்டு நல்லா வாய நல்லா கொப்பளிக்கலாம். ஒரு நாளைக்கு 5, 6 முறை நம்ம வாய வெதுவெதுப்பான தண்ணீர்ல மிதமான உப்ப போட்டு, மிதமான சூட்டுல நம்ம வாய் கொப்பளிக்கலாம். இல்லைன்னா தேன் எடுத்து தடவலாம். அப்படியே தேன அந்த வெந்த இடத்துல தடவலாம். தேன அழகா சப்பி, சப்பி, சப்பி சாப்பிடலாம். இதன் மூலம் வரலாம். இந்த தேங்காய் எண்ணெய துடைக்கலாம். தேங்காய் எண்ணெய எங்கெல்லாம் வெந்திருக்கோ வாய் ஓரமா, வாய் தேங்காய் எண்ணெய துடைக்கலாம். இந்த ஆயில் புல்லிங் சொல்லுவாங்கள்ல, அந்த ஆயில் புல்லிங் லைட்டா ஆயில் புல்லிங் தேங்காய் எண்ணெயிலே செய்யலாம். மஞ்சளையும், தேனையும் குழச்சி நம்ம வாய் வெந்த இடத்துலலாம் தடவலாம். அதனால சீக்கிரமா நம்ம குணமாகறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆலோவேரா ஜெல், இந்த கத்தாழை ஜெல் இருக்குல்ல, ஆலோவேரா ஜெல்ல நாம துடைக்கிறது மூலம் நம்ம இந்த வாய்ப்புண்ணை ஓரளவு சரி செய்யலாம். இந்த கிராம்பு இருக்குல்ல, கிராம்பு, லவங்கப்பூ, அதை வாயில போட்டுட்டு சரி அப்படியே மெல்லணும். லைட்டா அப்படியே வாயிலே ஊற வச்சு, அப்படியே மெல்லுவதன் மூலம் அதில் இருக்கிற அதிலிருந்து அந்த புண் ஆறுவதற்காக நிறைய வாய்ப்பு இருக்கு. நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கலாம். தோப்பு நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் இருக்குல்ல, நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கலாம். தயிர் சாதம் சாப்பிடலாம். அந்த மாரி டைம்ல தயிர் சாதம் சாப்பிடலாம், மோர் சாப்பிடலாம். பாடி ஹீட்டை குறைக்கிறதுக்காக தயிர் சாதம் சாப்பிடலாம். நம்ம இந்த டைம்ல நாம தவிர்க்க வேண்டிய பொருட்கள்னு பார்த்தோம்னா, காரமான உணவுகள், உப்பு, புளி அதிகமா இருக்கிற உணவுகள், இந்த சூடான, மிகவும் குளிர்ச்சியான பொருட்கள், இந்த புகையிலை போடுறது, இந்த ஹான்ஸ் போடுறதெல்லாம் இருப்பாங்க. அதெல்லாம் பண்ணலாம். அதெல்லாம் தவிர்க்கலாம். இந்த மன அழுத்தத்தை குறைக்கணும். அந்த டைம்ல மன அழுத்தத்தை குறைக்கலாம். நம்ம இப்ப இந்த கைவைத்தியத்தெல்லாம் நம்ம செய்றோம். செய்தும் 4, 5 நாள்ல, 1 வாரம் ஆகி நமக்கு இந்த வாய்ப்புண் சரியாகலன்னா, நம்ம அவசியம் மருத்துவரை பார்க்க வேண்டும். இது ஒரு பண்டைய முன்னோர்கள் கடைபிடித்த வைத்திய முறை. நாம் இதில கிட்டத்தட்ட ஒரு 70% நமக்கு சரியாயிடும். சரியாயிடுச்சுன்னா நம்ம மருத்துவரை தவிர்த்துக்கலாம். இது மீறியும் நமக்கு வாய்ப்புண் ஆறலன்னா, நம்ம அவசியம் மருத்துவரை பார்க்க வேண்டும்.